வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாவர்களே, கலர் கண்ணாடி ஃபேன்ஸ். சல்யூட், வெல்கமிங் யூ டு RRR. சார், 4க்கு 4 மேட்ச் ஜெயிச்சு இந்தியா உள்ள வந்திருக்குது சார். எப்படி இருக்குது குரூப் ஸ்டேஜுடைய முடிவுல இந்த மேட்ச்? நெதர்லாண்ட்ஸை நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியாது. ஃபர்ஸ்ட் உதர்லாண்ட்ஸ் நினைச்சேன், ரொம்ப உதறல, நம்மள உதற வச்சிட்டாங்க. ஆக்சுவலா இந்த டச் கனெக்ஷன் ஃபாலோஸ் யூ வேர் எவர் யூ கோன்னு ஹச்சுக்கு வரும். அது மாதிரி டச் ஃபாலோஸ் யூ வேர் எவர் யூ கோன்ற மாதிரி கிட்டக்க வந்தாங்க டோட்டல் கட்சியில. அண்ட் டச் அண்ட் கோன்னு வாங்க, ஜஸ்ட்ல மிஸ் ஆச்சு. இது டச் அண்ட் கோ ஆகி போச்சு. ஐ ஆனஸ்ட்லி ஃபெல்ட் பாகிஸ்தான் சேஸ் பண்ணதை விட இவங்க மேடம் பெட்டரா சேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஸ்கேர் பண்ணாங்க அவங்க. சார், ஆனா பாகிஸ்தான் சும்மா சொல்லக்கூடாது சார். கடைசி டீம் 8th டீம் டு என்டர் த சூப்பர் 8 அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள வந்துருக்காங்க. செஞ்சுரிலாம் போட்டு யாருக்கு அகேன்ஸ்டா? நமீபியாக்கு அகேன்ஸ்டா செஞ்சுரி போட்டு இந்தியா கிட்ட வாங்கின அடியே ஈடு கட்டிருக்காங்க சார். நமீபியாக்கு எதிராக தைலண்டர்ஸே ஆரம்பிக்கிற செஞ்சுரி அடிக்கிறது, அந்த மாதிரி டீமா இருக்குது. இது வரைக்கும் வந்துருச்சு. நான் பார்த்து நான் கூட மன்னிப்பியான்னு கூட ஆரம்பிச்சேன், ஞாபகம் இருக்கா? மீதி எல்லாருமே டேஞ்சர். நேபாள் டீம் டேஞ்சர்னு காட்டுறாங்க, இட்டாலி டேஞ்சர்னு காட்டுறாங்க, ஆப்கானிஸ்தான் எப்பயுமே டேஞ்சர், கேட்கவே வேணாம். அப்படி இருக்கும்போது இவங்க ரொம்ப போறது நமீபியா மட்டும்தான். மீதி எல்லாருமே அங்கங்க கேம்ஸஸ் காட்டுறாங்க. நேற்று கூட பார்த்தேன், அந்த நேபாளில் ஒருத்தர் ஜோடான்னு ஒரு ஃபீல்டர் ஒருத்தர் இல்ல, அவர் சிரிப்பு வருது. கடைசி சொல்றேன், ஞாபகப்படுத்து கடைசி சொல். ரைட் சார். சார், இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓவராலாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது சார். வித் பேட் அண்ட் பால் இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஏரியாஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, நான் எதிர்பார்க்குறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது சம் ஏரியா வேர் பெட்டர்மெண்ட் வாஸ் நீட் நினைக்கிறீங்களா? பேட்டிங் ஆர் பவுலிங் ஆர் ஃபீல்டிங்? ஆமா, சூரியகுமார் யாதவுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும்னு பாக்குறேன். இப்போ ஸ்ட்ராட்டஜி எப்போ சல்மா ஆகா கான் இவர் அபிஷேக்கு போறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்தாரோ அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே இவங்க பிடிச்சிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த தட்டு ஒரு ஆஃப் ஸ்பின்னர்ல தட்ஸ் த ஸ்பிரிட்ன்ற மாதிரி அவர் வந்துட்டாரு. அவர் ஆஃப் ஸ்பின்னர் இந்த வாஷிங்டன் சூப்பர் மாதிரி போலர்ஸ் ஷைன் இருக்கிற பால்ல அடிச்சு போட்டாங்கன்னா அது ரொம்ப டேர்ன் ஆகாது, உள்ளுக்குள்ள வரும் அண்ட் குவிக்கா ஒரு ஆஃப் த விக்கெட். ஃபாஸ்ட் பவுலர் தப்பன்னு ஓடி வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் ஆடி முடிச்சுடுவீங்க, பந்து மெதுவாக ஒரு ஸ்லோ ரன் போடுச்சு. அதோடைய உல்டா இருக்கு. ஆஃப் ஸ்பின்னர் உங்களுக்கு 4 ஸ்டெப் தான் ஓடி வராங்க, ஆனா ஆஃப் த விக்கெட் பந்து நீங்க எதிர்பார்க்கறதோட ஃபாஸ்டா வரும். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கும் அதே கதை தான். அதனால அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அவருக்கு ஆகிட்டு இருக்குன்னா, தப்பன்னு ஹோட்டல்ல இருந்து ஃபாஸ்ட் பவுலர் ஓடி வரும்போது மைண்ட்ல ப்ரிப்பேர்ட்னஸ் இல்ல, பேட் எல்லாம் ரெடியா தூக்கின்னு கரெக்டா எங்க சீவலாம், எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேலன்றது பேட் ரெடியா இருக்கு. 4 ஸ்டெப்ல ஒருத்தர் வரும்போது உங்களுக்கு திங்கிங் டைம் ரொம்ப கம்மி, ப்ரிப்பேர்ட்னஸுக்கான டைமிங் ரொம்ப கம்மி. குவிக்கா தான் ஒன்று, அந்த குவிக்கா ஆடுறோன்ற பேர்ல லேட் ஆடி இருக்கு. ஆஃப் த விக்கெட் பால் பவுன்ஸ் ஆகுது, ஒன்னு அடிச்சு பேட்டரோட டாப் போர்ஷன்ல போட்டு மிடால் அவுட் ஆறாரு, இல்ல பாலை மிஸ் பண்ணி போல்ட் ஆறாரு. ஸோ நெட்ஸ்லயே கூட யாராவது சைட் இருக்கிற பால் ஆஃப் ஸ்பின்ல குட் லைன்ஸ்ல சர்க்கு போட்டு மோர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் தைரியமா அடிக்காம மிடாப்பு இருக்கு, ஸ்ட்ரெயிட்ல அடிக்கலாம்ல. எதுக்கு அக்ராஸ் போறாருன்னு எனக்கு புரியல. இந்த பால் மீடியம் பேசுறதா அக்ராஸ் மேல போகும். ஸ்டம்புக்கு ரேஞ்சிலேயே போடுற ஸ்டம்ப், லைன் டு லைன் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடுற ஒருத்தர் போடும்போது 2 டேஞ்சர் இருக்கு சுத்தினீங்கன்னா, ஒன்னு போல்டு இல்லை எல்பிடபிள்யூ, ரெண்டுமே மாட்டிப்பீங்க அக்ராஸ் போனீங்கன்னா. அதனால அவருக்கு இருக்கிற போருக்கு பின்னா லாங் ஆஃப் சிக்ஸ். எதுக்கு அக்ராஸ் ஆடுறாரு? அவர் அக்ராஸ் ஆடுற ஒவ்வொருத்தரையும் அவுட்டாரு, ஷார்ட் மிடான்ல அவுட் ஆறாரு, இல்ல போல்ட் ஆறாரு. அதனால அவரை தெரிஞ்சுட்டு தான் நான் சொன்னேன், இந்த மெதுவா போடும்போது கஷ்டப்படுவாருன்னு அப்பயே சொன்னேன் முன்னே ஒரு வீடியோல. ஸோ ஓடி மெதுவா போடுறேன், அதனால அவர் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுல அமங் ஆல் த லெஃப்ட் ஹேண்டர்ஸ், இஷானா இருக்கட்டும், அபிஷேகா இருக்கட்டும், டூபேயா இருக்கட்டும், திலக் வர்மாவா இருக்கட்டும், இந்த 4 பேர்லயே ரொம்ப பியூட்டிஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுல நம்பர் 1 அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா இஷான் தான். ஏன்னா பேக் ஃபுட்ல செம ஸ்ட்ராங். இப்ப அந்த ஆங்கிள் பார்க்கும்போது இன்னைக்கு அவர் பேட்லுக்கு அவுட் ஆயிட்டார், ஸ்பீட் படிச்சார் விட்டுடுங்க. ஆனா எப்போ அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியில ஸ்பின் எடுத்துட்டு வராரோ இன்னிங் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம முதல் 4 பேர் ஃபாஸ்ட் போட அடிப்பாங்க பயங்கரமா. ஆனால் நம்ம ஹோல் டீம்லயே சீக்கிரம் ஸ்பின் வந்தா அதை வெளுத்துக்கிறதுக்கு 2 பேர் கதை. ஒன்னு டூபே, ஒன்னு ஹர்திக் பாண்டியா. இன்னைக்கு பாருங்க அவங்க அடிச்சாங்க. அவங்கள யாராவது நம்பர் 3 நம்பர் 4 அவங்க வந்திருக்கணும். சூரியகுமார் கூட பின்னாடி வரலாம். பட் அந்த ஸ்பின் முதல்ல போடுற ஸ்ட்ராட்டஜியில் அவங்க வந்தாங்கன்னா நம்ம அதுக்கு ஒரு கவுண்டர் செக் அவுட் வைக்கணும்ன்ற. ஸோ டூப்ரேயோ இல்லை ஹர்திக்கோ முதல்ல அமைச்சிருப்போம். அதை விட்டுட்டு நீங்க திலக் வர்மா அப்படின்னா, திலக் வர்மா ஃபாஸ்ட் பவுலிங் பிரமாதம் ஆடுவார். டு ஸ்டார்ட் வித் கலகிடுவார், பவுன்சர் அடிக்கிறது, சீவர் எல்லாம் கரெக்டா பண்ணுவார்.
பட் ஸ்பின்னு வந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு. எதேதோ ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு தப்பா. அதனால அந்த இடத்துல டவுன் மாத்திருக்கணும். சூரியகுமார் யாதவ் வழக்கம் போல அதே ஃபார்மேட்ல போனது தப்பு. சார் நீங்க சொன்னது கரெக்ட்டா இருக்கு சார். பிகாஸ் ஆடியன்ஸுமே நெறைய பேர் இத ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அத அப்படியே நீங்க ரிஃப்ளெக்ட் பண்றீங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் சார். பிகாஸ் ஆடியன்ஸ் ஆல்சோ நான் போன வீடியோ உங்ககிட்ட கேட்டிருந்தாங்க நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல. இந்த மாரி வந்து திலக் வர்மா வந்து ஏன் வந்து நெறைய ஸ்ட்ரகிள் பண்றாரு? எதனால இந்த நடுவுல இப்ப ரீசென்ட் மேட்சஸ் அவருக்கு இந்த ஸ்ட்ரகிள் இருக்கு? அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டிருந்தாங்க. அத நீங்க ரொம்ப அழகா இப்ப ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இப்ப இந்த பேட்டிங், பிளேயிங் 11 பொறுத்தவரைக்கும் மாத்துறதுல நமக்கு பிரச்சனையும் கிடையாதுல்ல சார். பிகாஸ் எல்லாருமே ஹிட்டர்ஸ். யாருமே வந்துட்டு நான் ஸ்லாகு, நான் இப்படி அப்படின்னு கிடையாது. எவ்ரிபடி கேன் ஹிட். ஸோ அதனால நீங்க சொல்ற மாரி திலக் வர்மா கடைசியில கூட ஆடலாம். நம்பர் 5ல, நம்பர் 6ல அவர் கூட ஆடலாம் இல்லையா? பிகாஸ் திலக் வர்மா இஸ் ஃபேமஸ் ஃபார் இம்ப்ரூவைசேஷன். அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் போயிட்டு அடிக்கிறது, நெக்ஸ்ட் அவர் வெளியே போய் அடிக்கிறது, ஆஃப் சைட்ல பிரமாதமா ஆடுவார். அவர் கடைசியில் ஆடலாம். முதல்ல எப்போ ஆட வேணாம்னு சொல்றேன்னா, ஸ்பின் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு ஆட வேணாம். திலக் வர்மா வரும்போதே ஸ்பின் இருக்குன்னா, ஹி இஸ் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட். ஹி பிகம் த ஸ்லோ ஸ்டார்டர். அப்ப மட்டும். இதே ஓடி வந்து ஏத்தினீங்கன்னா கான்ட்ரடிக்ட்ஸ். செம பிளேயர். வந்த உடனே ஸ்பின் ஆடுறதுக்கு டூபே, ஹர்திக் பாண்டியா பெட்டர்னு சொல்றேன் மீதி பேரோட. இன்ஃபேக்ட் சூரியகுமார் யாதவோட பெட்டர் ஹர்திக் அண்ட் டூபே வந்தாங்க முன்னாடி. சார் இப்போ நம்ம சூப்பர் 8ல போகும்போது, இல்ல வந்து நாக் அவுட் ஸ்டேஜஸ்க்கு போகும்போது, அபிஷேக் சர்மாக்கு அகைன்ஸ்டா, நம்மளோட டாப் ஆர்டருக்கு அகைன்ஸ்டா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ விட ஸ்பின் பவுலர்ஸ மத்த டீம்ஸ் யூஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்களா? ஆமா, நீங்க ஓடி வந்து ஃபுல் பேஸ் போடுறத அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு நீங்க நிறைய டைம் கிடைக்குது அபிஷேக்கு. அண்ட் ஸ்டம்ப்ல வித்ரா பண்ணாருன்னா பாலோட விசிபிலிட்டி பிரமாதமா அடிக்கிறார். சிக்ஸ் அடிக்கிறார். அதை தெரிஞ்சுன்னா ஸ்லோவா போடுறாங்க. எல்லிஸ் மாதிரி ஒரு போலர் தான் ரொம்ப கஷ்டப்படுவார். ஓடி வந்து மெதுவா போடுறது, கார் பார்த்து போடுறது, ஆர் ஸ்பின்னு போடுறது. பட் இது ரொம்ப அவருக்கு இருக்கிற டெக்னிக் அண்ட் சென்ஸ் ஆஃப் டைமிங் ரொம்ப ஈஸியாக இதை கவுண்டர் பண்ணிடலாம். இந்த பேட்டிங் கோச் இந்த த்ரோ டவுன்ஸ்லாம் ஆடுறாங்க பார்த்தீங்களா, அடிச்சு த்ரோஸ். ரகுன்னு ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுவார் எப்பவுமே சூரியகுமார் யாதவ். இந்த த்ரோயிங் பண்ணுவாங்க ஃபாஸ்டா. அதுல ஸ்பின்னர் ஷைன் இருக்கிற பால்ல போடுற ஸ்பின்னர் குட் லெங்த் அடிச்சு போடணும். அதை அவர் எப்படி ஆடுறாருன்னு அவங்க பார்க்கணும். ஸ்ட்ரெயிட்டா அவரால் அடிக்கிறது ஈஸியரா இருக்கா, இல்ல அக்ராஸ் இன்னும் குயிக்கா போகணும். நிக்கலஸ் புரான் அதுதான் இஷான் தான் ஃபாஸ்டஸ்ட். அதுல இந்த 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லயே லெஃப்ட்ல குவிக்கா போயிட்டு பேக் ஃபுட்ல அடிக்கிறதுல இஷான் தான். ரைட்ல பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. அந்த ஷார்ட் பால்ஸ் நீங்க பஞ்ச் பண்றது பாருங்க, டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். பட்டுன்னு அடிச்சா கிரவுண்ட் விட்டு வெளில போடும். இந்த 2 பேரும் டூ குட் ஷார்ட் பால் பஞ்ச் பண்றதுல. சிவம் டூபேட்டு நான் கெஞ்சி கேட்கறேன், இன்னைக்கு மேக்னிஃபிசன்ட் அடிச்சார். அடிச்ச ஷார்ட்ஸ் எல்லாம் கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி அடிச்சு அவர் தான் சேவியர். செகண்ட் ஹாஃப்ல ரிடெம்ஷன் வந்து டாப் கிளாஸ் சிவம் டூபே தான், டவுட்டே கிடையாது. பட் என்ன கெஞ்சி கேட்கறேன்னா, பேக் ஃபுட்ல உங்களை ஃபோர்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பிகினர் லேர்னர் நாவிஸ் மாதிரி அந்த தத்து வந்து பிரில்லியண்டா கண்டெயின்மெண்ட் ஆகுறாரு. ஒண்ணுமே பண்ண முடியல அவரால். உள்ள வந்த உடனே பேக் ஃபுட்டுக்கு போறா இப்படின்றாரு, ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க பைத்தியாரத்தனமா திரும்பி ஃபிளைட் பண்ணி ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த தத்து டைப்ல வேற யாராவது போட்டிருந்தோன்னா இந்த மாதிரி அடிச்சுக்க முடியாது. ஸோ அவர் பேக் ஃபுட் கிரிக்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா டெவாஸ்டேட்டிங். நம்மளுடைய கேல் அவர் தான். பேக் ஃபுட்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. அது வந்து அதுக்கப்புறம் அடிச்சிருக்காரு. ஆன் த ரைஸ் ஃப்ரண்ட் ஃபுட்ல தாதா வேர்ல்டு நம்பர் 1 சிக்ஸ் அடிக்கிறதுல இப்போ அவர் தான். பட் பேக் ஃபுட்டுக்கு பவர் போலர் ஃபோர்ஸ் பண்ணாலோ ஸ்பின்னர் ஃபோர்ஸ் பண்ணாலோ ஜஸ்ட் மிஞ்சி போனா தட்டதான் முடியுது. ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடும்போது வெளியே போட்டா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடும்போது ரொம்ப கஷ்டப்படுறது. இதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். சார் ஹார்திக் பாண்டியா இன்னைக்கு அடிச்ச ஷாட்ஸ் நீங்க சொன்ன மாரி அந்த ஷார்ட் பால்ல வர்றது நின்ன இடத்துல இருந்து அப்படிங்கிறாரு. அது நேரா லாங் ஆஃப்லயும், லாங் ஆன்லயும் 6 போகுது. அது என்ன பவர்ல அடிக்கிறாரு அவருன்றது தெரியல. பட் டீகோட் ஹார்திக் பாண்டியாஸ் பேட்டிங் சார். இப்போ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அவருக்கு அகைன்ஸ்டா இப்போ ஸ்பின் வந்தப்ப இதுக்கு போன மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பாலே அடிக்க போய் அவுட் ஆனாரு. இப்போ இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வரும்போது அவருக்கான ஹிட்டிங் ஜோன் இருக்குது. அந்த ஜோன்ல அடிச்சீங்க அப்படின்னா இந்த வீல வந்து இந்த சைட்ல எங்கேயாவது 6க்கு போறாரு. ஸோ இப்போ அவரை மாதிரி ஒரு பேட்டரை கடைசி நிமிஷத்துல ஹவு டு கவுண்டர் அண்ட் அவருக்கு எந்த டெலிவரிஸ் போட்டா அவரை நீங்க கண்டெயின் பண்ண முடியும். பிகாஸ் இன்னைக்கே வந்து ஆக்சுவலா வந்து அவர் செகண்ட் ஃபீல்ட் தான் ஆடினார் கொஞ்ச நேரத்துக்கு. அதை பத்தி பேசுறான். பட் அதுக்கு முன்னாடி ஹவு டு கண்டெயின் ஹார்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா, கிளாசன் எல்லாருமே எங்க போட்டாலும் அடிப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மினிமம் டைம் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட். ஃப்ரம் த கிரீஸ் அடிப்பாங்க. 2 பேரும் ஒரே டைப்ல அடிப்பாங்க. கிளாசனுக்கு இன்னும் ஜாஸ்தி பவர். ஆனால் 2 பேருமே என்ன மாதிரி பால் அவுட் ஆவாங்கன்னா, ரவுண்ட் த விக்கெட்ஸ்ல ஓடி வந்து அந்த அண்டர் ரசல் டைப் பால் வைட் ஆஃப் த ஸ்டம்ப்ஸ் போச்சு வச்சுங்க, நின்ற இடத்துல இருந்து ரொம்ப கால் அக்ராஸ் போகாது. நின்ற இடத்துல இருந்து ஆடி பாத்தீங்கன்னா டீப் எக்ஸ்ட்ரா கவர், ஸ்வீப்பர் கவர்ல அவுட் ஆகிட்டே இருப்பாங்க. இல்ல டீப் பாயிண்ட்ல அவுட் ஆவாங்க. நிறைய வாடி நீங்க பார்க்கலாம். ஜார்ஜ் பட்லரும் அதே தான். அப்படி ஸ்டியர் பண்ணி ஷார்ட் தேர்ட் மேன்ல அவுட் ஆகுது. இவங்க எல்லாருக்குமே அவையே இந்த பாடி ஆனா மெதுவா போகணும். பால் ஃபாஸ்டா போடக்கூடாது. ஃபாஸ்டா போட்டோம்னா ஸ்லாஷ் பண்ணா 6 போயிடும் பாயிண்ட்ல.
மெதுவா வெளியில போய் விழுந்ததுன்னா ஃபுல் பாடி வெயிட் அங்க இல்லாம அங்கேருந்து கொஞ்சம் லேசி அடிச்சிருவாங்க. கரெக்டா ஸ்பூன் ஆகும் மேல. பட் அதர்வைஸ் நீங்க எங்க போட்டாலும் கொண்டு பார்க்கணும். சார் ஹார்திக் பாண்டியா பிளேட் செகண்ட் ஃபிடில்னு ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட நான் கேட்க வந்தேன்ல சார். அது என்னன்னா இப்போ ஒரு தூபே வந்து ஒரு இடத்துல புடிச்சிட்டாரு, அவர் அடிக்கிறாருங்கும் போது ஒரு 16th 17th ஓவர் டைம்லலாம் ரெண்டு எண்ட்ல இருக்கிற பிளேயர்ஸுமே அந்த டைம்லாம் அடிக்கிறது பெட்டரா, பிகாஸ் வி ஹேவ் ரிங்கு டு கம், வி ஹேவ் வாஷி டு கம் அப்படின்ற ஒரு இதுல ரெண்டு பேரும் அடிக்கணுமா, இல்ல அந்த மாதிரி நேரத்துல 15 16 17 ஓவர்லாம் வந்து ஹார்திக் பாண்டியா வந்து செகண்ட் ஃபிடில் ஆடிட்டே இருந்தது கரெக்ட்னு நீங்க நினைக்கிறீங்களா? நோ, நோ, நோ. ஈக்குவலி பட் மெஜஸ்டிக் ஹிட்டர் ஹர்திக் பாண்டியா, ஒன்றும் டவுட் இருக்கு. ஹர்திக் பாண்டியாவுக்கு டூபேயோட வீக்னஸ் கம்மி பேக் ஃபுட்ல. டூபே கூட ஹர்திக் பாண்டியாவும் ஆடலாம். ஓவர் ஷேடோ பண்ணிக்கிட்டு விட்டு கொடுக்கறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. சிங்கிள் எடுக்கிறது நீ ஆடலாம் ஒண்ணுமே கிடையாது. ரெண்டு பேரும் ஈக்குவல் ஈக்குவல். இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து டேலண்ட் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் சிக்ஸ் அடிக்கிறதுல. பிகாஸ் பேக் ஃபுட்ல சொல்லி அடிச்சிருவாரு. டூபேக்கும் இருக்கு அது. பட் ஃபிளெக்சிபிலிட்டி வந்து ஜாஸ்தி ஹர்திக் பாண்டியா. ரொம்ப வயரியா இருக்காருல்ல, ரொம்ப குயிக்கா ஹெப்ஸ் ஸ்வேவல் ஆடுறது ரொம்ப குயிக்கா. டூபே கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி பிரச்சனை, ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஆடுறது. அதெல்லாம் ஹர்திக் பாண்டியா இவங்க ஆடும்போது யாரா இருந்தாலுமே சிக்ஸ் தான். அந்த ரிங்கு இருக்காரு நீங்க சொல்ற மாதிரி பின்னாடி இருக்காரு, அதெல்லாம் ரைட்டு. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் கமிங் டு போலிங், நீங்க அதை கேட்பீங்களான்னு ஞாபகம் தெரியல. நீங்க கண்டிப்பா அந்த பாயிண்ட் கேட்பீங்க. எனக்கு ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்சி, ஒரு திமிரு செட் ஆகிற மாதிரியே இருக்கு நம்ம போலிங் போடும்போது. ஏன்னா இந்த மாதிரி சான்ஸே எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டச் அண்ட் கோ வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல ரிடீம் பண்ணி ஒரு ஹார்ட்லி 80 ரன்ஸ் கூட வரல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல 110 ரன் வந்திருக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்து 193 மெஜஸ்டிக் டோட்டல கொண்டு வந்துட்டோம். அவங்களுக்கு திடீர்னு நோராஸ்ல போயிட்டு இருக்காங்க 3 ஓவர் ஆவரேஜா 9 ரன்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்பெல்லாம் நம்ம வந்து வாஷிங்டன் சுந்தர் இப்ப நீங்க கொண்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றதெல்லாம் பைதியாத்தனம் எனக்கு தோணுது. ஏன்னா டெம்ப்ளேட் மாதிரி ஒரே மாதிரி போடுறாரு. பேக் ஃபுட்டுக்கு நிறைய போடுறாரு இல்லைன்னு சொல்லல. சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஒண்ணுமே இல்லை போலிங்ல. திடீர்னு மாட்டிச்சுன்னா 3 சிக்ஸ் மாட்டிடும் சேர்ந்த மாதிரி. ஏன்னா பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இல்லை. ஒன்னே ஒண்ணு என்னன்னா பேக் ஃபுட்டுக்கு ஆட போடுறாரு. அவ்வளவு ஈஸியா அடிக்கும் அதிகம் வச்சிட்டாங்க இன்னைக்கு. அதனால நீங்க நீங்க வருண் சக்கரவர்த்தி நீங்க வச்சுட்டு மீதி பேரும் யோசிக்கவே கூடாது. நீங்க கரெக்டா நான் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி பண்றாரு பாருங்க. டென்ட் கிரியேட் பண்ணினே இருக்க. மீதி எல்லாரையும் அந்த ஷாட் ஆடும்போது அவங்களுக்கு சிக்ஸ் போகும். ஃப்ரண்ட் ஃபுட்ல கால வச்சு சுத்துறாங்கல்ல, இவரை சுத்தும் போது எதா படுதா பாத்தீங்களா, மிடில் ஸ்டம்ப்ல மிடில் போய் படுது பாரு. அப்போ அந்த லைனோட அக்யூரசி எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா. ஆக்ஷன் டிஃபிகல்ட் எப்படி வருது தெரியல. கூகுளின்னு தெரியுது எல்லாருக்கும், ஆனா அடிக்க முடியல பாருங்க. ஸோ சேஃபஸ்ட் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். பும்ரா இவர் ரெண்டு பேர் இல்லைன்னா நம்ம அட்டாக் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடிக்க போறாங்கன்னா பும்ரா வருண் இல்ல விக்கெட் டேக்கிங்கன்னா நம்ம அட்டாக் என்ன ஆகும், சின்ன பின்னமாயிடும் நம்ம அட்டாக். அவர் விக்கெட் எடுத்துட்டே இருக்காங்க ரெண்டு பேரும், அதனால நம்ம தப்பிக்கிறோம். அதுதான் சொல்றேன், இந்த ரெண்டு பேரை கொஞ்சம் கேம் அவே போகும்போது ஃபர்ஸ்ட் அவங்க தான் முதல் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். அவங்க தான் நீங்க வாஷிங்டன் சுந்தர ட்ரை பண்றது. அப்புறம் டூபே சொல்லி 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 இப்போ அவரு பிராக்டிஸ் இல்லாம முதல் ரெண்டு இந்த பிட்ச் நாட் சூட்டட் ஃபார் டூபே, பட் ஸ்டில் ரெண்டு விக்கெட் எடுத்துட்டு. இந்த பிட்ச் டைப் ஆஃப் பிட்ச் டூபே சூட் கிடையாது. இந்த ஹோல்டாய் வர பிட்ச் மட்டும் தான் டூபே கரெக்டா சூட்டும். அது நீங்க வந்து கொடுக்காம ஒரு 11th 12th ஓவர் கொண்டிருக்கீங்க இப்போ. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இவரை லேட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வரும், அப்புறம் 2 ஓவர்ல கட் பண்றது, அப்புறம் ஒண்ணு கொடுக்கறது, அது எதுக்குன்னு எனக்கு புரியல. கண்டினியூஸா நீங்க வரும் 4 ஓவர் கொடுத்துட்டீங்கன்னா மேட்ச் ஸ்ட்ரைட்டா கையில. ரன் ரேட்டும் அவங்களுக்கு சேசிங்ல குறைஞ்சிரும். விக்கெட்டை வேற லூஸ் பண்ணி கையில அல்ல மாதிரி வந்துடும் மேட்ச். வாட் இஸ் பிக் அட்வான்டேஜ் செகண்ட் ஹாஃப்ல கொடுக்கறது? ஒண்ணும் கிடையாது. விக்கெட் எடுத்துருவாரு, நிறைய எடுத்துறாரு. சார் ஹார்திக் பாண்டியா எதனால இன்னைக்கு அவ்வளோ ரன்ஸ் போனாரு சார்? எதனால அவரோட நீங்க சொல்லுவீங்க எப்பவுமே வந்துட்டு அவர் ஷார்ட்டிஷா போடக்கூடாது அப்படின்னு சொல்லி, பட் சில பிட்ச்ல அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது இந்த ஸ்விங்கிங் பிச்சஸ்ல. அப்புறம் அவருடைய பிட்ச் மேப் காட்டுறாங்க, அவர் எடுக்கிற விக்கெட்ஸ்லாம் அந்த ஷார்ட் பால்லே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு அந்த பிட்ச் மேப் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே, அவருடைய ஸ்ட்ரென்த் இதுதான் காட்டுறாங்க அப்படின்னு. பட் இன்னைக்கு பிட்ச் பொறுத்த வரைக்கும் ஏன் 3 ஓவர்ஸ்க்கு 40 ரன்ஸ் போனாரு சார் அவர்? ஆமா, இது பியூர். அதான் சொன்னேன், இது கூட துபேக்கு அட்வான்டேஜ் கிடையாது இந்த பிச்சுன்னு சொன்னேன். ஏன்னா கமிங் ஆன் டு த பேட் சூப்பரா ஒண்ணுமே இல்லாத ரன் ரேட்டு விக்கெட்டும் லூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல திருப்பி 193 வருதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பிச்சில். அதான் ஹர்திக்கு எங்கன்னா சீமிங் விக்கெட் வந்து ரெண்டு பக்கமும் செகண்ட் கட்டாஸ் எல்லாம் வருது பாருங்க. பிச்சு சீமிங் ஹெல்ப் பண்ணாலும் ஸ்விங்கிங் ஹெல்ப் பண்ணாலும் ஹர்திக் ரொம்ப கஷ்டம். பட் இன்னைக்கு பிச்சில் வந்து ரொம்ப ரொம்ப மூலையோட போடணும். இங்க இந்த மாதிரி பிச்சில் பும்ரா ஒண்டி தான், வேற யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபாஸ்ட் போலிங்னு பொறுத்த வரைக்கும் ஆசிப் கூட ரொம்ப சரியா போடல பாருங்க இன்னைக்கு. பும்ரா தான் பிஸ்டா. இதெல்லாம் ஐடியல் பேட்டிங் விக்கெட். இவ்வளவு கிட்டக்க வந்துட்டாங்க பாருங்களேன். 190 கிட்டக்க வந்துட்டாங்க பாத்தீங்களா. அந்த 170க்கு 60 ரன் மார்ஜின்ல பாகிஸ்தான் உதப்படுறாங்க. இவங்க 190 எவ்வளவு கிட்ட வர்றாங்க பாருங்க நெதர்லாண்ட்ஸ்.
பொட்டன்ஷியலி டீம்னு பார்க்கும்போது பாதி தான் இருப்பாங்க அவங்க நெதர்லாண்ட்ஸ். பட் என்ன லெவல்ல வராங்க, அவங்களுடைய ஹோம்ஒர்க் ஒரு பிரில்லியன்ட். இந்த டத்துன்னு ஒருத்தர் ஆஃப் ஸ்பின் போட வச்சாங்க பாருங்க, 2 பேர் 2 பக்கமும் ஆஃப் ஸ்பின் விட்டாங்க பாருங்க. நம்ம ரன் ரேட் எவ்வளவு குறைஞ்சது பாத்தீங்களா? இன்னும் அடி அடிச்சுட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் பவர் பிளே இப்பெல்லாம். 2 ஸ்பின் 2 வந்தோடனே என்ன ஆச்சு பாருங்க இன்னைக்கு. அதுக்கு தான் சொன்னேன், கரெக்டா ரெடியா வச்சுக்கணும். எல்லாமே பாடி 4 பேர் பாடி கட்டிட்டு இருக்கணும். ஸ்பின் சீக்கிரம் இன்ட்ரடியூஸ் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி ஹார்திக் ஆர் துபே தான் முதல்ல இருக்கும். சார் நம்மளுடைய பிளேயர்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்பின்னு பார்க்கும்போது வந்து இந்தியன் பிச்சர்ஸ்ல ஸ்பின்னர் அகைன்ஸ்டா இப்படி அவங்க வந்து சொல்லி சொல்லி விக்கெட் எடுக்கிறது அகைன்ஸ்ட் ஆல் த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஓரளவு கொஞ்சம் நம்மளோட பேட்டிங் லைனப் வந்து அகைன்ஸ்ட் ஸ்பின் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடணும், இவ்வளவு வீக்கா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஆமா, நீங்க ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய ஒரு டீம்ல இருந்தாங்கன்னா எதிர் டீம்ல ஆஃப் ஸ்பின்னர் எடுப்பாங்க அப்ப மட்டும்தான். அதர்வைஸ் ஆஃப் ஸ்பின் இஸ் ஃபிளாப் இயர் T20ல. ஏன்னா ரைட் ஹேண்டர்ஸ் மெஜாரிட்டி இருப்பாங்க, மிட் ஹீட் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு அதை ப்ரூவ் வச்சு பாருங்க, ஒரே ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின்னர் நாகிங்கா போட்டா போறோம். எல்லா லெஃப்ட் ஹேண்டர்ஸும் அட் சி பாத்தீங்களா இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியும் பாருங்க யாராலையுமே. ஸ்வீப்புக்கு போறோம், ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு போறோம், எதுவுமே பண்ண மாட்டேங்குது பாத்தீங்களா. ஒன் குட் ஆஃப் ஸ்பின்னர் அகேன்ஸ்ட் அரே ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ஏகப்பட்ட லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அவங்க இன்னைக்கு கல்ல வேற அவுட் ஆடினாங்க டாப் கிளாஸா. பட் நம்மளோட ஒரியிங் ஃபேக்டர், திலக் வர்மா சப்போஸ் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டர்ஸ். அவரு வாங்கி வாங்கி கேட்ச் அவுட் ஆஃப் இட் 3 கேட்ச் விடுறத நான் பார்த்தேன். பிளஸ் சூரியகுமார் யாதவ் என்ன நல்ல மூளை இருக்கு பேட்டிங்ல, வேற எதுலயுமே என்ன பிரச்சனை இது. ரிம்கோ சிங் பெஸ்ட் ஃபீல்டர் டீம்லயே, அவருக்கு பாயிண்ட் இருக்கு, அவருக்கு ஃப்ரண்ட்ல வருது. ஐசைட், அவரோட ஐசைட்டுக்கு விஷனுக்கு ஃப்ரண்ட்ல அவர் உள்ள வரத்த ஃப்ரண்ட்ல வந்தது. இவர் இப்படி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இட் இஸ் மைண்ட்ன்ற என்னதுக்கு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் விடா பக்கம் என்னதுக்கு அவருக்கு நேரம் வந்துட்டு கேட்ச் மைண்ட் சொல்லிட்டு ஃபுல் போதையில தள்ளாடுற மாதிரி எல்லா பக்கமும் 360 டிகிரிஸ் நாகின் நீயா டான்ஸ் ஆடினது. அதுல போய் அவர் மேல இடிச்சு இவர் மாறல வாங்கி இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் தேவையா? ஸ்ட்ரெயிட்டா வருது ரிங்கு சிங், அவர் பக்காவா பிடிச்சிருப்பார் அந்த கேட்ச. ஸோ மைண்ட்னு சொல்றது எப்போன்னா 2 பேரும் காமனா வர கேட்ச். இது 2 பேரும் காமனா வர கேட்ச் இல்ல. சூரியகுமார் யாதவால பிடிக்க முடியும், அவர் பிஸ்டா தான். அங்க ஒருத்தர்கிட்ட பாயிண்ட் இருக்கும்போது மைண்ட் போய் அவர் தள்ளிட்டா போய் பிடிப்பீங்க லூஸ் மாதிரி. அதுதான் சொன்னேன், அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. ஸோ நம்ம ஐக்கியாச்சியா உள்ள பேத்தட்டிக்கா இருந்து வாஷி பிரில்லியன் கேட்ச். வாஷி பஸ்ட் பிடிச்சாரு ஹர்திக் பாண்டியா பால்ல, பவுண்டரியில இது 6 ஃபுட்டர் 6'2" இருப்பாரு. he left almost about 9 feet. எடுத்து 9 feet போய் பிடிச்சிட்டு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி லைனை மிதிக்காம பிடிச்சாரு பாத்தீங்கன்னா, அவுட் ஸ்டாண்டிங். அது பாயிண்ட்ல ஒரு பியூட்டிஃபுல் கேட்ச் ஒன்று ஃபுல் ஜம்ப் போட்டு ட்ரை பண்ணாரு ஒன் ஹேண்ட், அதுவும் டாப் கிளாஸ். பட் போலிங்கை பொறுத்து பேட்டிங்ல கண்டிப்பா ஜீனியஸ், ஒரு தான் சூப்பரா இருக்கும் ரன் ரேட். ஆனால் இந்த போலிங்கை போட்டாருன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். கிளாசன் மாதிரி பிளேயருக்குலாம் இந்த போலிங் மார்க்ராமெல்லாம் போட்டா இந்த போலிங் வேலைக்கே ஆகுது. இந்த இதுல வேற சில இதெல்லாம் உத்திகள் சில இருக்கணும், சில வெப்பன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கணும். இது ஒரே மாதிரி ஸ்டீரியோ டைப்பர், ரொம்ப ஈஸியா ரீட் பண்ணுவோம். சார் ஒரு பேட் அம்பையர் டிசிஷன் வேற சார். நடுவில் வந்து வருண் சக்கரவர்த்தி கிடைக்க வேண்டிய ஒரு விக்கெட்டு, அவர் வந்து இந்த அம்பையர்ஸ் கால் நானும் ரொம்ப நாளாக அதை டீகோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் சார். ஏன் சிறு மூளைக்கு அது எட்டலை. பட் இந்த அம்பையர்ஸ் காலு கைன்னு வரனால அது வந்து எங்கன்னா இம்பாக்ட்ல வந்துச்சு சார். அது வந்து ஹிட்டிங் விக்கெட்ஸ்ல கூட கிடையாது, இம்பாக்ட்ல வந்து அம்பையர்ஸ் கால் போனனால அந்த விக்கெட் போச்சு சார். ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன டெசிஷன்லாம் இந்த அம்பையர்ஸ் கால்னாலே வந்து ஒரு பெரிய மேட்ச்ல ஒரு மிகப்பெரிய விக்கெட்டை இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும் மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? ஆமாம், எஸ்பெஷலி when you have the services of a third umpire, இந்த மாதிரிலாம் ஓரளவு கூட என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஜோக் என்னன்னா, பேட்ஸ்மேன் காலில் படுத்து இட்டு போய் அம்பையர்ஸ் கால்ன்றாங்க. வேதனைகளான விஷயத்த கலாய்ச்சதான் ஜாலியா இருக்கும், ரொம்ப சீரியஸா பார்த்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால பட் வருண் வந்து ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்றேன். வருண் அடிக்கவே முடியல. இந்த இந்த அவங்க வருண் என்ன பண்றாரு, ஃப்ரெண்ட்ஸ்ல வடிவேலு மாதிரில வேலைப்பா, நீங்க என்ன பண்ற, நீ கிளம்பு, நீங்க வா, நீ போ, நீ போல்டா, சரி போ, அடுத்த அனுப்பு சொல்லி சொல்லி ஒருத்தர் எடுப்பாரு. அது மிடில் see the line, see the accuracy in line. ரொம்ப ரேர் ஒரு ஸ்ட்ரே பண்றது அவுட் அன்லெஸ் somebody like Gale or Klaasen or massive hitter like Nicholas Puran மாதிரி ஆனால ஒழிய மிடில் ஸ்டம்ப்னா என்ன பிராக்டிஸ் பண்ணிருக்கணும், மைண்ட்ல எப்படி இருக்கணும் அந்த மிடில் ஸ்டம்ப் லைன் அண்ட் லைன். பாத்தீங்களா இங்க எது பண்றது கரெக்டா ஸ்டம்ப் தான், ஆல்மோஸ்ட் 80% ஸ்ட்ரைக் ரேட்டு அங்க கரெக்டா மிடில் தான். மிஸ் பண்ணியதான் அதுதான் கிளாஸ்.
சார் சிவம் துபே பத்தி இப்ப நீங்க இந்த மிடில் ஸ்டம்ப்னு சொன்னனால கேட்கறேன் சார். இப்போ வருண் சக்கரவர்த்தி எப்படி மிடில் ஸ்டம்ப்புக்கே போடுறாரோ, இப்ப சிவம் துபே மாரி ஆளுக்குலாம் வந்து ஆப்போசிட்ல வரவங்க எல்லாருமே அவர் ஹைட்ட பார்த்து அவர் உடம்புக்கே போடுறாங்க சார். ஆக்சுவலா நீங்க சொல்லுவீங்க ஏதோ ஒரு மேட்ச்ல சிஎஸ்கே அப்ப சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இவர் வந்து இந்த வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் இந்த பிராவோ, பொலார்ட் மாரி வந்துட்டு அந்த 7த் ஸ்டம்ப், 8த் ஸ்டம்ப்க்கு போட்டா இவர் பாடி வெயிட்ட போட்டு அத ரீச் பண்ணி இவரால அடிக்கவே முடியாது. பல பால் மிஸ் பண்ணிடுவாரு இவரு. ஸோ அந்த இத ஆக்சுவலா யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். துபே அகைன்ஸ்டா இந்த மேட்ச்ல குறிப்பிட்டு இந்த குரூப் ஸ்டேஜ்ல. ஜெனரல் போலர்ஸோட சைக்காலஜி வந்து எப்படியாவது குட் லென்த்ல ஏத்தணும், போல்ட் ஆயிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்களே தவிர புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. குட் லென்த் டேஞ்சரஸ் பால் சிக்ஸா போகும். ஏன்னா பேட் இறங்குறதுக்கும் பால் மேலே ஏறுறதுக்கும் கரெக்டா இருக்கும் கோயின்சிடன்ஸ். மிடில் தான் படும். மோர் த பால் இஸ் இன் தி ஏர் அண்ட் இட் ஸ்லாண்ட்ஸ் ஆன் டு தி ஃபுட் ஆஃப் த பேட்ஸ்மேன். அதுதான் கஷ்டம் இருக்கு. டிக் பண்ணி அடிக்கணும். அது ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்படி போய் அதெல்லாம் ரிஸ்க் ஜாஸ்தி. போல்ட் ஆகிறதுலாம் சான்ஸ். பட் சிவம் டுபே போலிங் அவர் போடுற வெரைட்டி இஸ் பிரில்லியன்ட். ஹி நோஸ் எந்த பாலை க்ளோஸா யார்கர் லிங்க்ல போடணும். ஒரு ஷார்ட் பால் மட்டும் அவர் போடுற விடு. அவர் ஷார்ட் பால் போடுறா பின்னிடுவாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் பிராவோ போடுறாரு அவர். நல்லா மூளையோட போடுறாரு. ரெகுலரா அவர் ஒரு மெயின் போலர்ன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப வைட்டலா இருப்பார் விக்கெட்ஸ் எடுக்கிறதுல. நான் எண்ணில ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். இன்னி கூட முதல்ல அடிச்சிட்டாங்க. கட்சி 2 காம்பன்சேட் பண்ணிட்டார் வெயிட்ல. அதான் சொல்றேன். சார் லாஸ்ட் கொஸ்டின் அபவுட் திஸ் மேட்ச் சார். இந்தியா வந்து இன்னைக்கு ஒரு 17 ரன் வித்தியாசம் நெதர்லாண்ட்ஸ் கிட்ட தோத்து போகுது அப்படிங்கும்போது வந்து மெயினா அதுக்கு நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, நீங்க சொன்ன மாதிரி வந்து ஸ்டார்டிங்ல வந்து விக்கெட்ஸ் நம்மளால நிறைய எடுக்க முடியல. ஒரு 12 ஓவர் முடிகிற வரைக்கும் வந்து நம்ம வெறும் 2 விக்கெட் தான் எடுத்துருக்கிறோம் நெதர்லாண்ட்ஸ. அவங்க வந்துட்டு இந்த விக்கெட்டை காப்பாத்திக்கிட்டே வராங்க. சரி இப்போ வேணாம், இப்போ வேணாம், இப்போ வேணாம்னு 13th ஓவருக்கு அப்புறமா தான் விக்கெட்டும் போக ஆரம்பிக்குது. அட் த சேம் டைம் அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நெதர்லாண்ட்ஸா இருக்க போக 17 ரன் தான் தோத்து போயிட்டாங்க. ஆனா இதே நீங்க வந்து இப்போ இதுக்கு போனதுக்கு அப்புறமா சூப்பர் 8க்கு போனதுக்கு அப்புறமா அங்க வர்றது எல்லாமே ஒவ்வொரு குரூப்லயுமே 4 மேட்ச் 3 மேட்ச் ஜெயிச்சுட்டு வரவங்க. அவங்கள பாகிஸ்தானை கணக்குல விட்டுருங்க, அவங்க வேண்டாம், மத்த டீம்ஸ் சொல்றேன். ஸோ அவங்கலாம் வந்துட்டு இப்படி வராங்க அப்படிங்கும்போது வந்து இந்த 17 ரன் தோல்வியும் இருக்காது. கண்டிப்பா வந்து அவங்க அந்த கடைசி நேரத்துல கேபிட்டலைஸ் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம அந்த டாப் ஆர்டர் பேட்டர்ஸை எடுத்துறது பெட்டர் இல்லையா சார்? எடுக்கலாம். பட் இன்னைக்கு மாதிரி பிச்சில் கொஞ்சம் கஷ்டம். விக்கெட் எடுக்கிறது கஷ்டம். நத்திங் இந்த நோ பர்ச்சேஸ் ஃபார் த போலர்ஸ். பட் ஒன் திங், எந்த இடத்துல நம்ம என்ன ஈஸியரா வின் பண்ணிருக்கலாம்னா, இப்போ நம்ம வந்து இன்னொரு 30-40 ரன் நமக்கு வர வேண்டியது. பட் இந்த ஸ்பின் எடுத்த உடனே 2 ஸ்பின் வந்த உடனே என்ன பண்றது, அந்த நான் சொன்ன அந்த சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து டூபே நாளைக்கு ஏர்லியரா வந்திருந்தானுங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 40 ரன் வந்துருப்பேன் இந்த மேட்ச். அதான் நான் சொன்னேன். ஸோ அதே டெம்ப்ளேட்ல போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. என்னமோலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க. பாகிஸ்தான் அம்பையர் எல்லாம் போலிங் போட விடுங்கல்ல. இந்த மேட்ச்லயே அதை பண்ணிருக்கணும். இந்த மேட்ச்ல ஏர்லியரா ஆரம்பிச்சிருக்கணும் டூபே. சார் 8 டீம்கள் வந்து செலக்ட் ஆயிடுச்சு சார். இன்னைக்கு வந்துட்டு நமீபியாவை போட்டு அடிச்சதுல 8வது டீமா பாகிஸ்தான் உள்ள வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த சூப்பர் 8ல வந்து இல்லாத டீம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா. யாருமே எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க சார். இப்படிப்பட்ட ஒரு இது பேட் கமின்ஸ் இல்ல, ஜாஷ் ஹேசல்வுட் இல்ல, அடுத்து மிச்சல் மார்ஷ் இல்லைன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களா ரூல் அவுட் ஆகி இன்னைக்கு அந்த டீமே இந்த டோர்னமெண்ட் விட்டு ரூல் அவுட் ஆயிருச்சு. ஆஸ்திரேலியா 2009க்கு அப்புறமா இப்பதான் வந்து குரூப் ஸ்டேஜ்லயே T20 வேர்ல்டு கப் விட்டு எக்ஸிட் ஆகுறாங்க சார். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது இன்னைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு. ஆமா, இதுல வந்து நம்ம தான் இந்த T20ன்றது எந்த டீம் ஆப்கானிஸ்தான் வந்தாலே நீங்க ஈஸியான ஆட முடியாது. கிரீட் காம்ப்ளெக்சன்சி வந்ததுன்னா திடீர்னு நமீபியா கூட நாளைக்கு வந்து நம்ம வச்சிட்டோம். ஆனா அது ஒரு டேஞ்சர் இந்த ஃபார்மேட்ல. அதனாலதான் லாஸ்ட் நீங்க பாருங்களேன், இந்த முன்னெல்லாம் ஓடிஐலாம் 3 overs to go 30 to win கான்பிடென்டா போலிங் டீம் தான் ஜெயிக்க போகுதுன்ட்டு இந்த ஓடிஐ சைக்காலஜி. T20 வந்த அப்புறம் லாஸ்ட் 3 overs 60 to winனா கூட இந்த இடத்துல இருந்து ஒரு 3 6 திடீர்னு ஒரு நோ பால், அது ஒரு ஃப்ரீ ஹிட் இப்படி போச்சுன்னா கந்தல் ஒன்னோடு ஸ்பேர் அடிப்பாங்க. அதனாலதான் இங்க நீங்க காம்ப்ளசன்சி கூடாதுன்னு திருப்பி நான் ஏன் முட்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்பின் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது வருண் சக்கரவர்த்தி தான் பண்ணணும். பும்ரா முதல் 2 ஓவர் போடணும். நடுவில் ஒரு ஓவர் செக் பண்றது பும்ரா வரணும். வைட்டல் ஹார்திக் பாண்டியா இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா இல்ல, நான் எல்லாமே ட்ரை பண்ண போறேன். இன்னைக்கு கிரிக்கெட் என்னெல்லாம் இருக்கும் என் போலிங் நான் ட்ரை பண்ண போறேன். டவுன் தி லெக் சைடு ஒரு ஷார்ட் பால், அவுட் ஷார்ட் பால். உனக்கு வருத்தப்படுற மாதிரிலாம் தெரியல. அந்த ஆட்டிடியூட்ல ஆனா வேற நீங்க சொன்னதான் லாஸ்ட் 8ல நம்ம 8 போட்டு லைசன்ஸ் கிடைக்கலன்னு போக வேண்டியதான். அந்த மாதிரி ஆட முடியாது. இப்ப கவனிக்கிறேன் 2 மேட்சா நான் கவனிக்கிறேன். ஒரு காம்ப்ளசன்சி செட் ஆயிருந்த டீம்ல எனக்கு தெரியுது. அது இது வரவே கொடுக்கும். இது நீங்க எந்த விதத்துலயும் நீங்க வந்து T20ல சொல்லிலாம் அடிக்க முடியாது. அது வேற கிரிக்கெட்ல அடிக்கலாம் முடியாது. மாட்டிப்பீங்க. எவனா ஒருத்தன் நம்பர் 9ல வந்து 4 சிக்ஸ் காட்டு போயினே இருப்பான். அதுல ஜாகிரதையா இருக்கணும்.
சார் ஃபியூ டீம்ஸ் இந்த சூப்பர் 8ல உள்ள வந்திருக்கிறத பார்க்கும்போது இப்போ ஆஸ்திரேலியா வெளியே போயிருக்காங்க, ஜிம்பாப்வே உள்ள வந்திருக்கிறாங்க. அதை தாண்டி சார் ஜிம்பாப்வே 2 மேட்ச் ஜெயிச்சு உள்ள வந்திருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா அப்ரிஷியேட் பண்ற விதமா இருந்தாலும் கூட, அதே சமயத்துல ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப நாளாவே வந்து என்ன இவங்க இப்படி விளையாடுறாங்க, அப்படி விளையாடுறாங்க, அது எப்பேற்பட்ட டீம் தெரியுமாலாம் பேசிட்டு இருந்தோம். அந்த ஸ்ரீலங்கா இந்த தடவை ஆஸ்திரேலியாவை வந்து ஜிம்பாப்வே அடிச்சதுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியாவை இவங்களும் அடிச்சு வெளியே அனுப்பி விட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து எப்பப்பா நீ பழைய மாதிரி ஆட போற அப்படின்னு கேட்டிருக்கும் போது பழைய பழனிசாமியா இன்னைக்கு அவங்களும் இந்த குரூப் ஸ்டேஜ்ல இங்கிலாந்து அடிச்சு துவைச்சு 30 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சு. ஸோ இது 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 எல்லாத்தையும் விட முக்கியமானது சார், நியூசிலாந்து இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல எல்லாம் பார்த்தோம் 5 மேட்ச்ல வந்து என்னப்பா இப்படி ஆடுறாங்க நியூசிலாந்து, என்ன ஆச்சு அவங்களுக்குன்னு பேசிட்டு இருந்தோம். இதே T20 ஃபார்மேட்ல இதே இந்திய மண்ணுல இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்க அடிக்கிற விளையாட்டுலாம் பார்க்கும்போது இந்த டோர்னமெண்ட்ல அவங்களும் நல்லா விளையாடிருக்காங்க இது வரைக்குமே. ஸோ ஹவு டு யூ see சார் தீஸ் டீம்ஸ் பெர்ஃபார்மிங்? முக்கியமா ஐ எம் ஆஸ்கிங் அபவுட் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஸ்ரீலங்காஸ் கம்பேக். ஆமா, வெஸ்ட் இண்டீஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். ஏன்னா அவங்க ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட் அவங்களுக்கு பை பர்த்தே இருக்கு, அவங்களுக்கு பிளட்லேயே இருக்குன்னா இந்த டைப் ஆஃப் கிரிக்கெட் தான். இன்னும் ஒன்று டெஸ்ட் மேட்சே ஒரு 40 ஓவருக்குள்ள முடிச்சுட்டு உள்ள போயிடுவாங்க ஆல் ரைட்டு. அதான் அவங்கள்ட்ட பிரச்சனை. அவங்க வந்து T20 டெஸ்ட் 20 22 நாள் ஆட்டு போயிடும் உள்ள. அவங்களுக்கு ஒன்றே ஒன்று பார்க்கறதுக்கு டோட்டல் ஈஸியா இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா எல்லா கரகம் ராமராஜன் டான்ஸ் எல்லாம் ஆட விட்டுடும். அவங்கள்ட்ட டேஞ்சர் எதுன்னா 20 ஓவர்ஸ்ல 240 டு வின்னு டேஞ்சர். 1 ஓவர் ஃபார் வச்சிருவாங்க. அவங்களுக்கு இருக்கிற கேலிபர் இந்த மாதிரி. ஏன்னா அவங்க 6 ஹிட்டிங்க்கு பிறந்தவங்க அவங்க. இந்த தடவை ரொம்ப நல்லா இருந்தாங்க, இந்த தடவை ஃபண்டாஸ்டிக்கா இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு அடிஷ்னல் த்ரெட். எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து தான் பார்த்தோம், மற்றபடி பெரிய த்ரெட் இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா இருந்தது எப்பயுமே த்ரெட்னு பார்த்தா. வெஸ்ட் இண்டீஸ் நம்மளோட இப்போ வருண் சக்கரவர்த்தி வந்து அவங்க சுத்தி முடிச்சு அவங்களே பார்ப்பாங்க விட்டுறது, ரீப்ளே வேணாம், அவங்களே பார்த்துட்டு போவாங்க எப்படி போல்டா இருந்து, ஸ்கிரீன்ல வேணாம். அது மாதிரி அவங்க அந்த போலி அட வருது ஸ்லோவர் ஸ்டஃப் வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப தண்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மைண்ட் பெஜாரும் வச்சு மோன செஞ்சிடணும், அடுத்த கிரவுண்டு வெறியூருக்கு அடிப்பாங்க அந்த விட்டுருவாங்க. அதனால அதுல கொஞ்சம் நான் நம்புறேன், அவங்களோட இன்கன்சிஸ்டன்சியை நான் நம்புறேன். சவுத் ஆப்பிரிக்கா பிளான்ட் ஆடுவாங்க கிரிக்கெட், 2 4 2 6 திருப்பி 4 டிஃபென்ஸ் மாதிரி அந்த கிளாஸ் அந்த அப்புறம் நம்ம பிரேவிஸ்லாம் டேஞ்சரஸான பிளேஸ் மார்க்ராம் எல்லாருமே டிகாக் செம்ம லைனை போகும். அதனால ஐ திங்க் ஃபர்ஸ்ட் த்ரெட் வில் பி சவுத் ஆப்பிரிக்கா, செகண்ட் வில் பி நியூசிலாந்துன்னு சொல்றீங்க இல்லையா? பட் ஆன் பார் வித் நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் இப்போ இந்த சீசன்ல ஆடுறதுனால. பட் இருந்தாலுமே நியூசிலாந்து வந்து ஃபீல்டிங்கை பார்க்கும்போது எக்ஸ்ட்ரானரி ஃபீல்டிங் நியூசிலாந்து, அது ஒரு பெரிய பிளஸ் அவங்களுக்கு மீதி டீம்ஸை விட. பட் ஓவரால் நீங்க ஆவரேஜ் கூட்டி கழிச்சுலாம் கணக்கு பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் கை கால் உதறின்னு இருக்கும் இந்தியா வந்துச்சு. ஸோ இந்தியன் டீம் கப் அடிக்குதோ இல்லையோ, இந்தியாவை ஆடணும்னா எதிர் டீமுக்கு ராத்திரி தூக்கம் போயிடும், அதுல டவுட் கிடையாது. அதுல இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் த்ரெட் இந்தியா தான் எல்லாருக்கும். ஆல்ரைட் சார், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்க கூட அடுத்தடுத்த மேட்சஸ் பேசுறது. பிகாஸ் வந்து இப்போ நம்ம இந்தியா மேட்சஸ் மட்டும் பேசிட்டு இருந்தோம், நடுவில் ஒரு ஆஸ்திரேலியா ஜிம்பாப்வே பேசணும் அவ்வளோதான். பட் ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா மேட்சுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. டாப் 8 டீம்ஸ் 20லேருந்து இப்போ உள்ளே வராங்க. இந்த நடுவில் இருக்கிற அடுத்த குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ்லாம் வந்துட்டு இதுதான் தெரிஞ்சுமே ஆடுற மேட்சஸ். அதனால் நமக்கு அதை விட முக்கியம் அடுத்து வரப்போகிற சூப்பர் 8 தான் சார். ஒவ்வொரு டீமும் ரொம்ப அவங்களுடைய தி பெஸ்ட்டை கொடுத்துட்டு உள்ளே வராங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் நிறைய காத்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சொன்னீங்க. நியூசிலாந்து நம்மளோட வழி வேஞ்சாங்க T20 இப்ப பெட்டரா ஆடுறாங்க. நீங்கல்ல ஒரே டீமோட ஆடும்போது பேஜாரா இருந்த அவங்களுக்கு வீக்னஸ் கரெக்டா தெரியுது அவங்களுக்கு. நம்ம ஒரு உதப்பட்டோம், 2வது உதப்பட்டோம், ஐயோ இந்த வருண் வந்துடும் தலைவலி அவன் அப்படின்னு நினைச்சுனே போறாங்க. ஆனா அந்த தலைவலியே உங்களுக்கு கிடையாது. டைவர்சி விட வேற டீம் ஆடி அந்த டீமோட நல்லா ஆட்டாங்கன்னா வருண் ஈஸியா இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் ஹோம் கொடுத்துறாங்க. இந்த ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு, ஒரே டீமோட ஆடினீங்கன்னா ஒரே தலைவலி. இப்போ மேக்ஸ்வெல் வந்து சகலுக்கு எதிராக 5 மேட்ச் ஆடினா 5 மேட்ச் அவரே விட்டுடுவார், 0ல 8 போயிடுவார். சகல் அப்படின்னா போறீங்க வேற எல்லாம் 9 பேர் நிக்கலாம் அப்படி வீட்டில், இல்ல ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு ஒரு 2 பேர் நிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இது டைவர்சிஃபைடா வரவே மீதி டீம்ஸோட தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண உடனே நம்மளுக்கு அவ்வளோ பெரிய திட்டு மாதிரி நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் இந்த பாயிண்ட் ஒன்று முதல்ல சொன்ன நேபாள் மேட்ச் பார்த்துருந்தேன். ஜோரான்னு ஒரு ஃபீல்டர் ஒருத்தர் ஒரு கேட்ச் ஒன்று பிடிக்கிறார், நீ பாத்தீங்களான்னு தெரியல. ஓடி வந்து பிடிக்கிறாரு, பேர் ஜோரான்னு வச்சுன்னு ஜோரா ப்ராட் அடிக்கிறாரு. ஓடி வந்து கீழே பிடிச்சிட்டு மார்ல பட்டு கையில பட்டு அந்த பந்து கிராஸுக்கு போயிடுச்சு. அதாங்கே அந்த பிக் பண்ணிட்டு குஷியில சிரிக்கிறாரு, மீதி பேர் வந்து கட்டிக்கிறாங்க, சங்கடமா சிரிக்கிறாரு. பார்த்த உடனே சொல்லிட்டு இருந்தாலும் ப்ராட் அடிக்கிறான்.
இவனுக்கு தெரியும் இந்த மாதிரி கேட்ச் இல்லைன்ட்டு. ரீப்ளேல போடும்போது பார்த்தா புல்லு கீழே போய் மைனர்ஸ் எல்லாம் போட்டு உள்ள எடுத்து சொல்றாங்க பால. அவ்வளவு கீழே போயிடுச்சு. அதை ஒரு பிடிச்சிட்டு ஒரு கேட்சும் பிடிச்சிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில இதெல்லாம் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் அசிங்கம் இல்ல. போனட்டே அவருடைய க்ளோஸ்அப்ல காமிச்சு கிரௌடு விருப்பத்தெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால ஸ்போர்ட்டிவா இல்ல, இது கிரவுண்ட்ல கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறது பெட்டர். ஏன்னா இந்த மாதிரியே பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்க டீம்ல இருக்க பண்ணி அப்புறம் உங்களுக்கு ரொம்ப புல் இருக்கும். இந்த மாதிரி கிராஸ் விஷயத்துல போய் சொன்னீங்கன்னா அப்புறம் கிராஸ் வெஸ்ட் கான்ட்ராக்ட்னு ரைட் சார். கண்டினியூ பண்ணுவோம். நம்ம அடுத்த மேட்ச்ல எங்க விட்டோமோ அங்கிருந்து அப்படியே பிடிப்போம். நெக்ஸ்ட் மேட்ச்ல உங்களோட நான் பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காத்துட்டு இருக்கிறேன். தேங்க்யூ so much ஃபார் ஜாயினிங் சார். see you on the next வெல் சூப்பர். ஃபீல்டிங்கை மட்டும் கொஞ்சம் காஷன் பண்ணிக்கணும். அண்ட் அபிஷேக் சர்மா பெரிய அசெட். அதனால அவர் 3 0 அடிக்கிறதுலாம் விடுங்க, அதெல்லாம் சர்வசாதாரணம். இவ்வளோ 80 அடிக்க போது 0 அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த விஷயத்த கொஞ்சம் பார்த்துக்கணும். அக்ராஸ் ஆட வேண்டிய அவசியம் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் டாட்ச் எல்லாம், ஏன்னா இன்னர் சர்க்கிள் தான் இருக்காங்க எல்லாருமே. 1 பவுன்ஸ்ல போய் 4 வந்தா ஓகே, 6 தான் வரும்னு கம்பல்சரிலாம் கிடையாது, மேண்டட்ரி கிடையாது 6 தான் அடிக்கணும்னு. இந்த சீவர்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பண்றதுனால தான் அவங்க எல்லாருமே ஸ்பின் எடுத்துன்னு வராங்க. அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். நியூ பால்ல ஸ்பின்னுக்கு அவர் ரெடி தயார் பண்ணிக்கணும். அவர் பண்ணினா கலையிடு, அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஸோ பாசிட்டிவாகவே நம்ம எதிர்பார்ப்போம். வீல் ஹேவ் மோர் இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ் பிஃபோர் சூரியகுமார் ஹோல்ட்ஸ் த கப் வித் ஸ்மைல்ஸ். தேங்க்யூ சார். see you in the next சார். மறுபடியும் சந்திப்போம். our favorite RRR.